நல்ல கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கணேஷ் பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். போகர் உங்க குல குருவா? வாவ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் போல இருக்கே. போகர் எப்படி குல குருவாக முடியும்? அந்த பெருமை உங்களையே சேரும். அடே சும்மா இருடா, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுறேன். எப்படிங்க போகர் குல குருவாக முடியும்? போகர் வந்து குருவா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அதாவது உங்கள் தாத்தா அப்பா அவங்களாமா? போகர் வந்து முருக பக்தர் தானே. ஸ்லீப் ட்ரைவிங் மோட். ஏன் பார்த்து போங்க, பத்திரமா தூங்கிருப்பீங்க. போகர் வந்து முருக பக்தரா சிவபக்தரா? முருக பக்தர் தானே. ஆனால் சிவபக்தர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிவபக்தர் தானே அவர், அதுக்கப்புறம் தான் முருக பக்தர் ஆனாராம். கரெக்டா? முடிக்க போறீங்களா? ஐயோ, எல்லாம் 8 மணிக்கு வாங்க. ஐயோ, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம். சிவபக்தர், அதான் சிவபக்தராக இருந்து தான் முருகருக்கு வந்து நவபாஷண சிலை செஞ்சு முருகர் பக்தராக அதுக்கப்புறமா தானா. ஆனால் சிவபக்தர் தான் அவர். பழனி நவபாசன சிலை செஞ்சார்ல, அபிஷேகம் பண்ண உருவானவங்க நாங்கள் 22 பிரிவு இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர், இன்ட்ரெஸ்டிங். அதை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக உங்களெல்லாம் நியமிச்சாரா? அதாவது உங்கள் அப்பா தாத்தா அவங்களலாமா? 22 பிரிவுனா 22 பேரா? 22 குழுவா? பழனி முருகன் நவபாஷண சிலையை செய்தவர். ஓகே ஓகே, பாய் சொல்லிட்டாரு. சிவன் சொல்லிதான் சிலைகள் செஞ்சவர். வணக்கம் ஃப்ரெண்டே, அமைதியா இருடா. ஓ, 65வது தலைமுறையா? ஓ மை காட், பரவாயில்லையா, அந்த தலைமுறையிலேருந்து வந்திருக்கீங்களே. சூப்பருங்க, வேற லெவலுங்க. நீங்கள் 65வது தலைமுறை நீங்களா? ஓ, போகர் இருக்கும் போதுலேருந்து தலைமுறையாக அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் தான் பழனியில். அதாவது இங்கேருந்து காவடி எடுத்துகிட்டு போய் அங்கே தங்குவாங்களாமே. அங்கேயே ஒரு தங்குறதுக்கு மட்டும் உரிமை இருக்காமே. அந்த அந்த இதுவா நீங்கள்? ஒரு இனத்தை சார்ந்தவங்க மட்டும் அங்கே தங்குவாங்களாம், அபிஷேகம் பண்ணுவாங்களாம். 1 வாரமாக எவ்வளோ நாளும் சொன்னாங்க. 1 வாரமாக 1 நாளும் சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒவ்வொரு பிரிவுகள். ஓ சூப்பருங்க. உங்கள் இனத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது என்ன சொன்னாங்க? நான் மறந்துட்டேங்க. இந்த இனத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது, வேறு யாருமே அங்கே தங்க முடியாது அப்படின்னு ஜேஎஸ்கே கோபி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதுவா நீங்கள்? அப்படியே பேச்சு கொடுங்க. சூப்பர் மேடம். பண்டாரம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறது. சரி, அடுத்த லைவில் வந்து எனக்கு மீதி சொல்லுங்கள், ஓகேவா? சூப்பராக இருக்குது, கேட்கவே நல்லாயிருக்கு. நீங்கள்லாம் எவ்வளோ லக்கி பார்த்தீங்களா? அபிஷேகம் பண்ணுறது, அந்த முருகரை போய் தொட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. நாங்கள்லாம் போய் பண்ண முடியுமா? கிட்ட கூட போக முடியாது. நான் பழனிக்கு வந்தால் என்னை கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்களா முருகரை? அது மட்டும் பண்ணுங்களேன். அப்போதான் லைவ் முடியாதா? அதோ முடிக்கிறேன், அவ்வளோதான். சூப்பர் பைரவன், சூப்பர், செம்ம, வேறு லெவல். நைட் வந்து மீதி சொல்லுங்க. ஓகே. என் பேர் நர்மதாங்க. ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 8 மணி லைவுக்கு வந்துடுங்க. எல்லோரும் பத்திரமா இருங்க. டீ காஃபிலாம் சாப்பிட்டு பத்திரமா வந்துடுங்க. மழை வந்தால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க. நனையாமல் ஹெல்மெட் போட்டாவது போயிடுங்க. பாய், டேக் கேர், பாய்.